சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி குடும்ப ஆண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் நல்லாவே உபயோகமாக இருக்கும். இப்போ நான் நமக்கு பல உறவுகள் இருக்கும். அந்த உறவுகள் ஒரு உறவுகிட்ட நம்ம சண்டை போட்டுட்டோம். ஆனால் நம்ம மேலே தான் தப்பு. அந்த தப்பை நான் ஒத்துக்கலை. ஏன்னா நம்ம தப்பை ஒத்துக்கிட்டோன்னா தன்மானம் போயிடும். என்றைக்குமே ஒத்துக்கக்கூடாது. ஒத்துக்க மாட்டேன்ல, உணரலை. அவங்க சரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க, ஏன் அவங்க நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, அப்போ நம்ம மேலே தப்பு இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக ஒத்துக்கலைனாலும் மனசிலையாவது உணர்ந்துக்கணும். அதையாவது உணர்ந்துக்கோங்க. சரி, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு சண்டை போட்டு பேசாமல். திடீர்னு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விழா ஃபங்க்ஷன் நடக்குது. அவங்க அழைப்பிதழ் எடுத்துக்கிட்டு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. உள்ளேயும் வந்துட்டாங்க. வாசல்கிட்ட நிற்கிறாங்க. நம்ம வான்னு கூப்பிடுவோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. கூப்பிடலாமா வேணாமா? நான் தான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டேன்ல, 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல, கூப்பிடலாமா கூப்பிட வேணாமா? கூப்பிடணும். நம்ம வீடு தேடி வந்தவங்கள கண்டிப்பாக கூப்பிடணும். அவங்க நம்ம சண்டை போட்டவங்களாக இருந்தாலும் சரி கூப்பிடணும். அதுதான் நம்மளோட தமிழரோட பண்பாடு. என்றைக்குமே இவங்க சண்டை போட்டவங்க, இவங்க பேசாதவங்க, தீண்டாதவங்க, நம்ம விரும்பத்தகாதவங்க அப்படின்னு சொல்லி வீடு தேடி வந்தவங்கள நம்ம தமிழர் யாருமே ஒதுக்கினது இல்லை. நம்ம ஒரு நல்ல தமிழனுக்கு, ஒரு நல்ல தமிழச்சிக்கு ஒரு நல்ல உதாரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வீடு தேடி வந்தவங்கள வான்னு கூப்பிட்றது தான். சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டு வாங்கன்னு கூப்பிடுங்க.